வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். இறை சாதனை மார்க்க இருபால் மெய் உணர்வாளர்களே, உன் அனைவரையும் இந்த இனிய மாலை வேளையில் சந்தித்து பணிவோடு வணங்கி அன்போடு வாழ்த்தி மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று ஆடி அமாவாசை, ஒரு விசேஷமான நாள். இப்போ சற்று முன்பு நம்ம மதிப்பிற்குரிய டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் திருக்கண் தவம், இந்த அமாவாசை இது போன்ற தவம் செய்வது மேன்மையானது, பல விஷயங்களை நினைவூட்டும். நமது பெற்றோர்களை பற்றி, பெற்றோருக்கும் நமக்கும் உள்ள உறவில் இருந்தக்கூடிய அந்த பாச பிணைப்புகளை பற்றி ஒரு நினைவு. இது நல்ல தவம். அதே இன்னைக்கு அமாவாசை, பித்திருக்கள் தவம், சிந்தனைக்கும் ஆன்மாவை பற்றி, அதனுடைய ரகசியத்தை பற்றி சிறப்புரை ஆற்றும்படி என்னை பணித்திருக்கின்றார்கள். அதுவும் சிறப்பு தான். ஆன்மா ஒரு ரகசியமானது. பொதுவா நாம எதை ரகசியம் என்று சொல்லுவோம்னா, அவளை சீக்கிரத்துல புரிந்து கொள்ள முடியாம இருக்கக்கூடிய, மறைவாக இருக்கக்கூடிய, அறிவுக்கு எட்டாது இருக்கக்கூடிய ஒரு கருத்தை ரகசியம் என்று சொல்லுவோம், சீக்ரெட். ஆனால் ஆன்மாவை பற்றிய ரகசியத்தை ஒரு தவ யோகி உணர்ந்து அறிந்து கொள்ள முடியும். உணராது இன்னைக்கு ஆன்மாவை பற்றி பலர் பல கருத்துக்களை காலங்காலமா சொல்லி வருகிறார். ஆன்மா என்று ஒன்று இல்லை என்று சொல்பவரும் உண்டு. அப்புறம் ஆன்மாவை பற்றி பல கருத்துக்கள் நீங்க பார்க்கலாம். நம்முடைய யூடியூப்ல கூட இப்ப இந்த மீடியா வந்த பிறகு ஆன்மாவை பற்றி பலவிதமான கருத்துக்கள். இப்போ மகிழ்ச்சியிடம் அந்த காலத்துல கேட்டார் ஆன்மாவை பற்றி. அதுவும் குறிப்பா எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் ஆன்மாவின் நிலை என்ன. பொதுவாக அந்த ரகசியமான விஷயத்தை பற்றி விவாதிக்கிறதுல ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் உண்டு. ஏதோ அங்கேயும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு ரொம்ப விவாதம் பண்ணுவோம். அப்பவுமே மாதிரி சொல்றாரு, பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின் ஆன்மாவின் நிலை என்னவென்று சரியாக புரிய வேண்டுமானால் வாழ்கிற காலத்தில் ஆன்மாவின் நிலை என்ன, அதையும் தெரிஞ்சுக்கிட்டா போறாரு. ஒருத்தர் விளக்கலாம், வாழ்கிற போது ஆன்மானா என்னன்னு விளக்கலாம். இன்னைக்கு நாம கொஞ்சம் விளக்க போறோம். ஆனா நான் விளக்கினாலேயே நீங்க விளங்கி கொண்டீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. என்று ஆன்மாவை உணர்கிறோமோ, இன்னும் ஆழ்ந்து ஒடுங்கி அதனுடைய பல பரிமாணங்களை நாம உணர்ந்து புரிந்து கொள்கிறோமோ, அப்பதான் அதை பற்றிய கருத்து நமக்கு உண்மையாக இருக்கும். அது வரைக்கும் என்ன சொன்னாலும் அது ஒரு விவாதம் தான். ஆகவேதான் அதுக்கு ரகசியம் என்று பெயர் போட்டிருக்காங்க. நண்பர்களே, இப்ப நாம எடுத்துக்கொண்டிருக்கிற யோகம், தியானம், இயற்கை தத்துவ விளக்கம் எல்லாமே ஆன்மாவை பற்றி தான். சுருக்கமா சொன்னா, ஆன்மான வேற ஒண்ணு இல்லை, உயிர். அதுவும் ஆன்மாவில் 2 ஆன்மா பேசப்படுது. ஒன்று பரமான்மா, மற்றொன்று ஜீவான்மா. ஆனா உண்மையிலே ஆன்மா ஒன்றுதான். இப்போ தண்ணி இருக்கு, எங்கெல்லாம் இருக்கு? குளத்துல இருக்கு, கிணத்துல இருக்கு, குட்டையில இருக்கு, ஏரியில இருக்கு, நதியில இருக்கு, ஏன் கடலிலும் இருக்கு. வானத்துல கருமேகங்களாக இருக்கு. ஜீவனங்கள்ல ஈரத்தன்மை இருக்கு. இப்படி இந்த நீர்
அல்லது நீரின் தன்மை எல்லா இடத்திலும் இருக்கு. இப்ப இந்த நீர் எல்லாம் தனித்தனியா இருக்குதா, இணைந்து இருக்குதா அப்படின்னு கேட்டா, தனித்தனியா குட்டை தண்ணி வேற, கிணத்து தண்ணி வேற பிரிச்சு பேசணும். நான் நன்று ஆழ்ந்து சிந்தித்தோமையானால் இந்த நீரெல்லாம் இணைந்துதான் இருக்கு. வடிவம் அது எந்த இடத்துல இருக்கோ அதுக்காக வடிவம். கிணத்துல இருக்க தண்ணி வடிவம் வேற, கிணத்துல கடல் வேற. ஆனா எல்லா நீரும் நீருள்ள அகத்தன்மையும் இணைந்துதான் இருக்கு. அதை ஆராய்ச்சி பண்ணா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அதுபோல பரமான்மா ஜீவான்மா அப்படின்னு பிரிச்சு பேசினாலும் எல்லாம் இணைந்து ஒன்றாகத்தான் இருக்கு. அதுதான் இந்த அத்வைதம் என்று சொல்றோம். அதாவது துவைதம்னா பிளவுபட்டு பல பலவாக இருக்கக்கூடியது அனந்தம். அத்வைதம்னா அப்படி இல்லை, முழுமை என்று. அத்வைதம்னா எல்லாம் இணைந்து ஒரே பொருளாக எல்லையற்றதாக, இயக்கத்துல எல்லைக்குட்பட்டும் அடக்கத்துல எல்லையற்றும் இருக்கக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான். அப்படி வரும்போது அது ஏகம் அத்வைத வேதாந்தம் என்றெல்லாம் சொல்லுவோம். சரி, இப்ப நம்ம சின்ன ஆராய்ச்சிக்கு போறோம். இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் இருக்கிறேன், நான் பார்த்தேன். எதை வச்சு பார்த்தோம்? இந்த உடல், 5 புலன்கள் கூடிய உடல். ஆகவே நான் இந்த உடல் அப்படின்னு சொல்றோம். உடலை பற்றி நம்ம ஓரளவுக்கு அறிவு தெரியும். ஓரளவுக்கு முழுமையா தெரியாவிட்டாலும் கூட, ஏன்னா உடலுக்குள்ள இருக்கிற இயக்கங்களை பற்றி நமக்கு முழுமையா தெரியாது, தெரிஞ்சுக்க விரும்புறது. மருத்துவர்களுக்கு ஓரளவு தெரியும். அதுல ரொம்ப அனுபவம் பெற்ற மருத்துவர்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். மேலும் இப்போ நுண் கருவிகள் ஸ்கேன் தான் வந்திருக்கு. இதெல்லாம் வந்ததுனால உடல் உள்ளுறுப்போட அமைப்பு, அதனுடைய இயக்கம், அங்கே எப்போ தவறு ஏற்படுது அப்படின்னு உடலை பற்றி ஓரளவுக்கு அப்போ 100% தெரியாது. இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட். பாடி இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். இருந்தாலும் ஓரளவுக்கு. அடுத்தது மனம். பொதுவாக மனதை பற்றி முழுமையா உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. இருந்தாலும் இன்னைக்கு சைக்காலஜி சைக்காலஜிஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. மூளையுடைய இயக்கங்களை பற்றி இப்போ நல்லா ஸ்டடி பண்றாங்க. பழைய காலத்துல மூளையை பற்றி அதனுடைய மூமெண்ட்ஸ் அதெல்லாம் தெரியாது. இப்போ நல்லா ஆராய்ச்சி பண்ணி மூளையை பற்றியும் தெரிஞ்சு மனம்னா என்னங்கிறத மருத்துவ விஞ்ஞானிகளும் ஓரளவுக்கு தெரிஞ்சு பேசுறாங்க. ஓரளவு தியானத்தில் ஈடுபட்டு ஒரு குரு அடைஞ்சு அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கத்திலையும் மனதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுவும் 100% அல்ல. ஆனா உயிரை பற்றி தெரிந்து கொள்வதே கடினம். அவ்வளவு எந்த கருவிக்கும் எட்டாத ஒரு நுண் இயக்கம் இந்த உயிர். அதைத்தான் ஆன்மா என்று சொல்றோம். ஒரு முறை நம்ம ரமண மகர்ஷிட்ட ஒருவர், அவர் ஒரு இஸ்லாமியர், ஆனா தத்துவங்கள்ல ஓரளவுக்கு சிந்தனை மிக்கவர். பொதுவாக ரமண மகர்ஷிட்ட மத வேறுபாடு இல்லாம போவாங்க. ஏன்னா அவரை பற்றி உலகம் அறிஞர். அந்த இஸ்லாமிய அவர்கிட்ட போய் பவ்யமா வணங்கி மரியாதையா, ஐயா எனக்கு ஒரு சந்தேகம், இறைவனுக்கு உருவம் உண்டுமா, பெயர் உண்டுமா? ஏன்னா ஒரு இஸ்லாமியர், இஸ்லாமில் இறைவனை அரபியாக தான் சிந்திப்பாங்க. உடனே ரமணருக்கு தெரியுது வந்தவர் ஒரு இஸ்லாமியர், அவர் இறைவனை அரபியாகவே புரிந்து பேசுறாரு. சரி, நம்ம அவருக்கு விளக்கணுமே. அப்போ மகரிஷி பகவான் ரமணர் சொல்றாரு, இந்த கேள்வி கேட்பவர் யார், கேட்பவர் யார்? உடனே அவர் நான் தான் கேட்கிறேன். நான்னா இந்த உடலை இல்ல, இந்த உடல்ல நான் இருக்கிறேன், உடல் மூலமா நான் கேட்கிறேன். சரி, அந்த உடல்ல இருந்து உடல் மூலமாக எல்லாவற்றையும் அறிகிற, கேட்கிற, பேசுகிற ஒரு வஸ்து இருக்கு இல்லையா, அதுக்கு உருவம் உண்டுமா? அதை நீங்க பார்த்திருக்கீங்களா? அவர் சொல்றாரு, இல்ல நான் பார்த்தது இல்லை, ஆனா இருக்கு. அப்ப கேட்ப உறக்கத்துல அது இருக்குதான்னு கேட்கிறாரு. அப்போ சொல்றாரு, உறக்கத்துல இருக்கிறதுனாலதானே அது முடிக்குது. ஏன்னா அவரும் சிந்தனையாளர். அப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டே வர்றாரு. அப்புறம்
அந்த ஆன்மாவிற்கு, நான் என்று சொல்லக்கூடிய அதற்கு உடலை வைத்து உருவம் இருக்கா, மனதை வைத்து உருவம் இருக்கா, உயிரை வைத்து உருவம் இருக்கா, அல்லது உருவமே இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அவருக்கு சரியா புரிஞ்சுக்க முடியல. இப்போ சொன்னாரு, தன்னை பற்றியே முழுமையா தெரிந்து கொள்ள முடியாத போது இந்த இறைவனை பற்றி நாம பேசுறது விவாதமாகத்தான் போகும். அதனால இறைவனை பற்றி பேச வேண்டாம். ரமண மகர்ஷி அவர்கிட்ட யாருக்கு போனாலும் அவர் இறைவனை பற்றி எல்லாம் பேசுறது இல்லை. அவர் முழுக்க முழுக்க எது நான், அதுக்கு பேர் ஆத்ம விசாரணை. ஆன்மானா என்னன்னு விசாரிச்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நாம ஆன்மான் வார்த்தையை ஒரு மொழி வழக்குல பேசுறோம். 4 பேர் சொல்றதை கேட்டோ படிச்சோ ஆன்மாவை பற்றி நிறைய பேசணும். ஆனா அத்தனை விவாதம். அது உணர்ந்து அறிய வேண்டிய ஒரு மறைபொருள், மறை சக்தி அப்படின்னு ரமணர் சொல்றார். அப்ப ரமணருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்? ஆத்ம விசாரணையின் மூலமாகவே எது நான் என்றும், எது உலகம் என்றும், எது இறைவன் என்றும் 3 கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். ஒரே விடலாம். எது நானோ அதுவே அனைத்தும் அப்படின்னு ஆன்மீகத்தில் ஒரு உச்சகட்டமான நிலை அது. ஆகவே அன்பர்களே, நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆன்மா என்று பெயரிட்டிருக்கிறோம். ஆனா ஏதோ ஒண்ணு, ஏன்னா ரகசியம் என்னன்னு தெரியல. அதை நாம உணர்ந்துதான் புரிய முடியும். இதனால் சின்ன சின்ன விளக்கம் கொடுக்கலாம். இப்போ இந்த உடலை எல்லையாக கொண்டு கோடிக்கணக்கான உயிர் துகள்கள், மின் துகள்கள் சுழன்று இயங்குது. அது ஒரு சுழல் ஓட்டம். அப்படி சுழன்று ஓடும்போது அந்த மையம்னு ஒண்ணு வரும். எப்பவுமே ஒரு இடத்துல சுழற்சி இருந்தால் அதனுடைய மையத்துல சுழற்சி அற்ற, இயக்கமற்ற ஒரு வேக்கூம், ஒரு ஒன்று உருவாகும். அது எம்டின்னு சொல்றோம். ஒண்ணு இல்லை, ஒரு காலி இடம். சுற்றிலும் உயிர் சுழற்சி, கண்ணுக்கு தெரியாது. ஒரு சக்தியினுடைய சுழல் ஓட்டம், மையத்துல ஒரு வேக்கம், ஒரு எம்டினஸ் இருக்கும். அப்படி உடம்புல இருக்கக்கூடிய பகுதியை கருமையம்னு சொல்றோம். அதை புரிந்து கொள்ளும். உடலை எல்லையாக கொண்டு கோடிக்கணக்கான விண் துகள்கள், உயிர் துகள்கள் சுழண்டு கொண்டே இருக்கு. அதுக்குன்னு ஒரு மையம் ஏற்படும். அது பேரு கருமையம். அது எப்படி இருக்குன்னா சுழற்சி அற்ற ஒரு வெற்றிடம், எம்டி ஸ்பேஸ். சரி, இது ஒன்று. ரெண்டாவது, உயிர் சுழற்சியினால உடலுக்குள்ள காந்தம் உற்பத்தி ஆகுது. அது பேரு ஜீவ காந்தம். அதாவது எந்த ஒரு இடத்துல ஒரு சுழற்சி அல்லது அதிர்வு இருந்தா அதிலிருந்து அதிர்வு அலைன்னு ஒண்ணு கிளம்பி போகும். ஒரு குளம், ஒரு சின்ன கல்லை போடணும், உடனே அதிர்வு அலைகள், தண்ணி அதிர்வு அலைகளை உருவாக்குது. அப்படியே அலை கரை வரைக்கும் போகும். அது மாதிரி உடல் முழுக்க ஜீவகாந்த அலை அப்படியே பரவி அது வெளியேற போவதுக்கு முயற்சி பண்ணும். வெளியேறுவதற்கு இருக்கக்கூடிய புலன்கள் 5: மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 புலன்கள் வழியாக அந்த ஜீவகாந்த அலை வெளியில போக எத்தனிக்கிற முயலுகிற போது என்ன ஆயிடுது, வெளியில இருந்தும் காந்த அலை வரும். அதுல ஒரு கோயில் அடிச்ச மணிசத்தத்தினுடைய தன்மையோடு கூடிய காந்த அலை வரலாம். ஒரு மலர்ந்து வரக்கூடிய வாசனை அலை வரலாம். இப்படி 5 விதமான தன்மைகளோடு கூடிய அலைகள் புலன்கள்ல மோதுது. இங்க உள்ளிருந்து வெளியேற எத்தனிக்குது, அங்க மோதுது. இந்த ரெண்டும் மோதும் போது ஏற்படக்கூடிய ஒரு சலனம் இருக்கு இல்லையா, மோதுதனால் ஏற்படக்கூடிய ஒரு சலனம். அந்த சலனம் இன்பமாவும் இருக்கலாம், துன்பமாவும் இருக்கலாம். அது கருமையத்துல போய் பதியும். இப்படி காலமா நாம புலன்கள் வாயிலாக பலவிதமான, ஆனா ரெண்டே தன்மையுடைய இன்பம் அல்லது துன்பம் என்கிற 2 அனுபவங்கள் உள்ள பதிஞ்சிருக்கும். எங்க கருமையத்துல. நாம விலங்கா இருந்தோம் பாருங்க. அப்ப இருந்து விலங்கா இருக்கும் போது நாம எலியா இருந்த போது பூனை நம்ம விரட்டிச்சு. எலியா இருக்கும்போது பயந்தோம். அந்த பய உணர்வும் பயச்சிருக்கும். பூனைக்கு கோபம், எலி தப்பி ஓடுது.
அந்த கோப உணர்வும் பதிஞ்சிருக்கும். இப்படி எல்லா ஜீவனத்தையும் கடந்து வந்ததுனால ஒவ்வொரு பிறவிலும் நாம பெற்ற இன்ப துன்ப அனுபவங்கள் அனைத்தும் பயம், கவலை, சினம் போன்ற அத்தனையும் கருமையத்துல பதிவா இருக்கு. இந்த பதிவோடு கூடிய உயிர் சுழற்சியைத்தான் ஜீவ ஆன்மா. பதிவு உயிர் தான். ஆனா பிரபஞ்சம் முழுவதும் உயிர் இயக்கம் இருக்கு. உயிர் என்றாலே இயக்கம் என்று பொருள். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்ற அணுவென்ற உயிராகி, வெறும் அணு இல்லை, அணுவென்ற உயிராகி. அப்ப உயிர் எங்க உற்பத்தி ஆகுது? வெளியில, சுத்த வெளியிலே உற்பத்தி ஆகுது. விண்துகள் தான் உயிர். அதை என்ன சொல்றோம்? பரமான்மா. பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கு பாருங்க. அந்த விண் துகளும் மகா ஆகாஷ் என்று சொல்லக்கூடிய வான்காந்த பேராற்றல், அத பரமான்மா. அந்த பரமான்மாவுல இந்த பாவவினை பதிவுகள் கிடையாது. அது சுத்த ஆன்மா, பியூர் சோல். இது பதிவோடு கூடிய ஆன்மா. ஆகவே இது ஜீவகாந்த அலையே ஜீவ ஆன்மா, அது பரமா. இந்த பதிவுக்கு தக்கவாறு எண்ணங்கள் எழும். அப்ப எண்ணங்கள்லாம் என்ன? கருமையத்துல என்ன, ஆன்மாவில் என்ன பதிவு இருக்கோ, ஆன்மா இதுவரைக்கும் என்னென்ன அனுபவிச்சிருக்கோம், அந்த அனுபவங்களை நினைவு கூறக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் உருவாகுமானால் அந்த நினைவு அலைகளுக்கு பேரு எண்ணங்கள். அப்ப நம்ம உடல் இருக்கு, உயிர் இருக்கு, கருமையத்துல அனுபவங்கள் இருக்கு. அந்த அனுபவ பதிவுகள் புற தூண்டுதலின் மூலமாக நினைவு அலைகளாக எழும்போது அது எண்ணங்கள் என்று இந்த உடல்ல சொல்றோம். அப்போ சனத்துக்கு சனம் என்ன ஆகுது? இந்த ஜீவ காந்தம், அதாவது ஜீவ ஆன்மா தொடர்ந்து தன்னிலையில மாறிக்கிட்டே இருக்கு. இதனால வெளியிருந்து வரக்கூடிய வான்காந்த அலை, அது 5 விதமான தன்மை இருக்கு. முதல்ல சொன்னேன், கோயில் அடிச்ச மணி சத்தம், மலர்ல இருந்து வந்த வாசனை, அப்புறம் காட்சிகள், கண்ணால பார்க்கிற காட்சிகள், காற்று மேல போகும் தொடுணர்வு, இப்படி 5 விதமான தன்மையோடு கூடிய காந்தலை 5 புலன்கள்ல மோதுது. உடல்ல தொடர்ந்து உற்பத்தி ஆகிற ஜீவகாந்தம் 5 புலன்கள் வாயிலாக வெளியேற முயல்கிற போது ஒரு தடை ஏற்படுது, புறத்தடை. இந்த தடையினால, மோதுதலும் தடைதலும் காரணமாக உள்ளுக்கு என்ன ஆகும்? ஒரு அதிர்வலை ஏற்படும். அந்த தன்மை கேட்டவார் அது இன்பமாகவும் இருக்கலாம் அல்லது துன்பமா இருக்கலாம். அப்ப தொடர்ந்து இந்த ஜீவான்மா இன்ப துன்ப உணர்வுகளாக 5 புலன்கள் மூலமாக இன்ப துன்ப உணர்வுகளாக தன்னில மாறிக்கிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து தன்மாற்றம்னு சொல்றோம். அப்போ ஒரு க்ஷணம் கூட இந்த ஆன்மா ஆன்மாவாக நின்றதும் இல்லை, நமக்கு அந்த அனுபவம் ஏற்படவும் இல்லை. எல்லாருக்கும் பற்றி அனுபவம் இல்லை. விஞ்ஞானம் கூட உயிரை ஏத்துக்கிறது இல்லை. ஒருத்தர் ஒரு மரணம் நிகழ்ந்தால் என்ன சொல்றது? உடல் இயக்கம் நின்று விட்டது. உடலை விட்டு ஒரு சக்தி பிரிந்ததாக மருத்துவ விஞ்ஞானம் ஒத்துக்காது. ஆனா இப்போ அந்த ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் அவங்க ஒத்துக்கலைனாலும் கூட ஆராய்ச்சிக்கு எடுக்கிறாங்க. ஏன்னா இந்திய நாட்டில் ஆன்மாவை பற்றி நிறைய பேசுறாங்களே, அப்ப அது ஏதாவது இருக்குதான்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி ஓரளவு சில இடங்களுக்கு நெருங்கி இருக்காங்க. சில போட்டோஸ் எல்லாம் கூட எடுக்கிறாங்க. அது இருக்கட்டும். இப்ப நாம யாரு? தவ யோகிகள். நாம கொஞ்சம் முயன்றா அந்த ரகசியமாக இருக்கக்கூடிய ஆன்மா அதை உணர முடியும். உணர உணர அதை பற்றிய விளக்கமும் உள்ளுக்கிறதே கிடைக்கும். இப்ப பாருங்க, நம்ம இறைவனை உணரல, அந்த இறைவன் என்ற சொல் இருக்கு, அது ஒரு விதமான கருத்துக்கு, வேறு வேறு கருத்துக்கு உட்பட்டது. ஆனா உயிருங்கிறது எல்லாருக்கும் இருக்கு, விலங்குக்கும் இருக்கு.
இருக்குல்ல. ஆனால் உயிரை யாரும் நம்ம மாதிரி உள்ளவங்க மறுக்கிறது இல்லை. ஆனா உயிரை உணரும், அதாவது ஆன்மாவை உணரணும். எப்படி உணர முடியும் அப்படின்னா, எப்போ இந்த ஜீவகாந்தம், அதாவது ஜீவ ஆன்மா 5 புலன்கள் வாயிலாக தன்மாற்றம் அடையாத அளவுக்கு நிக்குதோ அப்போ உணர முடியும். அதுக்கு என்ன செய்யணும்? தியானம் தான். ஆனா இந்த தியானம் சாதாரண தியானம் அல்ல, ஆழ்ந்த தியானம். அப்படி தியானிக்கிற போது ஒரு கோயில மணி அடிக்கிற சப்தம் வருமானால் அது காதுக்கு கேட்கக்கூடாது. நாம பொத்தக்கூடாது. கண்ணை மூடிக்கலாம். காதை பொத்த முடியுமா? மூக்க பொத்த முடியுமா? மூச்சு நின்னா என்ன ஆகும்? ஆனா ஆழ்ந்த தியானம், கிட்டத்தட்ட டீட்டா வேவ்னு சொல்றோமே, வினாடிக்கு 4 சுற்றுல இருந்து 7 சுற்று வரைக்கும் அப்படி ஒடுங்கி இருக்கிற போது புலன்கள் தானாக அடங்கிடும். காரணம், இந்த மனம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. புலன்களோடு நம்மளை இணைக்கிற ஒரு இது ஸ்டேட். அந்த மனம் தானே எண்ணங்களாக வெளியேறுறது. இப்ப தியானம் செய்து செய்து பழகி தற்சோதனை செய்து சமாதானம் அடைந்து அமைதி அடைந்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு தகமை பெற்ற பிறகு அப்படியே தியானத்தில் உட்காரும் போது ஓரிரு நிமிடத்துல அந்த மனம் எண்ணங்களிலிருந்து விடுவித்து உயிர்ல அடங்கும். உயிர்னா ஆன்மா, ஆன்மாவில அடங்க ஆரம்பிக்கும். அப்படி மனம் அடங்க 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 புலன்கள் வேலை செய்யாது. அதான் புலன் வழி ஜீவகாந்தம் வெளியேற முயற்சி செய்யாது. இதுதான் தியானம் முயலாது பெறக்கூடியதுன்னு சொல்ல காரணம். முயன்றோம் என்றால் பிளவுபட்டுரும். ஒரு எஃபர்ட்லெஸ் எஃபர்ட், எந்த முயற்சியும் எடுக்காம மனமானது உயிர்ல லைத்து லைத்து ஒழுங்கு ஒடுங்க அந்த தன்மாற்றம் நின்றுவிடும். எப்ப தன் மாற்றம் நிக்குதோ அப்ப அது அதுவாகவே இருக்கும். தன்னிலையில் மாறாமல் தன்னில் தானாய் தானமர்ந்து இருக்கிற ஒரு பக்கம் வருகிற போது அந்த உயிர் இயக்கத்தை ஆன்மாவை உணர்ந்து கொள்ளும். எப்படி எனக்கு இன்னும் இருக்கு. சொன்னோம், உடலை எல்லையாக கொண்டு சுழன்று ஜீவான்மான். ஆனா எப்ப இந்த பக்குவம் வருதோ, புலன்கள் அடங்குதோ, எண்ணங்கள் இல்லையோ, அப்போ நீங்க உணரக்கூடிய உணர்வு இருக்குல்ல, அது பிரபஞ்ச உணர்வாக வெளியும். இப்ப அது ஜீவ ஆன்மாவை உணர்றோமா, பரமான்மாவை உணர்றோமா? பரமான்மா பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிற உயிர் துகள்களின் அதிர்வுகளை, அதிர்வினால் வரக்கூடிய அலைகளை நாம உணர்வாக பெற்றுக்கிட்டே இருக்கோம். அது உணரும் போது உடலை பற்றிய எந்த விதமான நினைப்பு இருக்காது. உடலும் இல்லை, எண்ணங்களோடு கூடிய மனமும் இல்லை. அப்ப என்ன இருக்கு மிச்சம்? 3வது ஆன்மா மட்டும். அந்த ஆன்மாவுடைய லட்சணம் என்ன? பிரபஞ்சம், பிரணவம், பரமான்மா, விஸ்வரூபி. இதுதான் ஆன்மா. சரி, இந்த ஆன்மான்னு சொன்னா உயிர் இயக்கம்னு சொன்னீங்க. நீங்க இப்ப என்கிட்ட கேட்குறீங்க, பிரபஞ்சம் முழுவதும் அந்த உயிர் இயங்குது, பரமான்மாங்குவீங்க. உடலை எல்லை கட்டி இயங்கி கருமையம் வருமானால் ஜீவான்மான்னு சொன்னீங்க. ஆனா எது இயங்குது? ஆன்மாவாக எது இயங்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மா என்றாலே இயக்கம், சுத்தவெளி, சிவம். அது இயங்கல. அப்போ சிவம் பரமான்மாவான்னு கேட்டீங்கன்னா இல்லை, அது அனாத்மா. இங்கதான் புத்தனுடைய மறுப்பு வாதமே வருது. ஆன்மா என்று ஒன்று இல்லைன்னு சொல்ல காரணம், அவர் மூல நிலையிலிருந்து சொல்றாரு. அந்த எல்லையற்ற பரம்பொருள் இருக்கு, அடக்கமா இருக்கு, இயக்கமின்றி அடக்கமா இருக்கு பாருங்க. அதை உயிர் இயக்கம்னு சொல்ல மாட்டோம், அது அடக்கம். அப்ப அடக்கத்துல ஆன்மாங்கிற சொல்லுக்கு அர்த்தமே இல்லை. அது அனாத்மா. ஆத்மா இல்லை, அது அனாதி, நாதி இல்லை. அதுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. பிரபஞ்சத்திற்குத்தான் ஆதியும் அந்தமும். ஆனா சுத்தவெளி என்ற பிரபஞ்சத்திற்குரிய ஆதி இருக்கே, அந்த ஆதிக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, அனாதி. அனாதி, அனாத்மா, இந்த சொல்ல கவனிச்சுக்கிடுங்க. அப்ப 3 நிலை பார்க்கிறோம்.
அனாத்மா, பரமாத்மா, ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா இப்ப என்ன ஆகுது? தன்னிலையில் மாறுது. அதுக்கு மனம்னு சொல்றோம். தொடர்ந்து மாறுது. ஆக தொடர்ந்து மனம் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த மனம் வெளிப்புற ஆராய்ச்சியை வச்சுட்டு இதெல்லாம் பேச முடியாது, பேசக்கூடாது, தப்பாயிடும். இப்போ நாம தவயோகி எண்ணங்களின் எண்ணிக்கையை, வேகத்தை, மன இயக்க வேகத்தை படிப்படியா குறைக்க குறைக்க குறைச்சு அப்படியே ஆதாயம் ஆன்மாவில் மனம் லயிக்கின்ற போது முதல்ல ஜீவ ஆன்மா உணர்வு கிடைக்கும். உடல் அளவுக்கு ஒரு உணர்வு கிடைக்கும். மீண்டும் பழக பழக அது பிரபஞ்சமா விரிந்து தன்னை விஸ்வரூபியாக உணரும். அதுலேயும் தோய்ந்து தோய்ந்து அப்படியே இருக்கிறோம். எவ்வளவு நேரம்னு தெரியாது. அதை நிர்விகல்ப சமாதின்னு சொல்லுவாங்க. அப்படியே இருக்கும். இருந்து 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 உணர்வு இல்லாம உணர்வு, அதாவது அதிர்வினுடைய அதிர்வு இல்லை பாருங்க. ஆகவே உணர்வு இல்லாம போகும். ஆதிக்கு சமமா போகும். ஆதி எப்படி இருக்கு? அடக்கம். எது சக்தியாக இயங்கியதோ அது அடக்கமா இருக்கு. அந்த அடக்க நிலைக்கு போனாதான் அமர் அருள் உயிக்கும். அடக்கம் அமரருள் உயிக்கும். அமரருள் என்றால் வினைத்தொகை என்று சொல்லுவாங்க. வினைத்தொகைன்னு சொன்னா அந்த வினை எப்போ ஆரம்பிச்சது எப்போ முடிஞ்சதுன்னு கிடையாது. ஆதியும் கிடையாது, அந்தவும் கிடையாது. அது ஒரு தொகையறா. ஒரு தொகையறா. எதனுடைய தொகையறா? அடக்கத்தின் தொகை. அந்த அடக்கம் அமர் அருள், எப்போதும் அமர்ந்திருக்கிற அருளை உனக்கு காட்டிவிடும், உய்த்துவிடும். இதுதான் ஆத்ம தரிசனம் என்று சொல்றோம். ஆத்ம தரிசனத்துல 3 விதமான தரிசனம்: ஜீவ ஆன்மா, பரமான்மா, அனாத்மா என்ற 3 தரிசனம். அப்போ உடலை விட்டு ஆன்மா என்ன ஆகும்? இப்போ உடல்ல இருக்கிற ஆன்மா என்ன ஆயிடுச்சு? உடல்ல எதை ஆன்மான்னு சொல்றோம்? ஜீவகாந்த உடல். உடலை விட்டா அது அப்படியே போகும். உடல் இருக்காது, போகும். அது ஒருத்தருடைய இறப்பை பொறுத்து இருக்கு அதனுடைய போக்கு. ஒரு ஆக்சிடென்ட்ல ஒருத்தன் இறந்திருக்கலாம், அதை கொலை செய்யப்பட்டிருக்கலாம், அதை தற்கொலை செய்திருக்கலாம். இப்ப அந்த மரணத்தை நம்ம என்ன சொல்றோம்? ஃபோர்ஸ்டு டெத். ஃபோர்ஸ்டு. அந்த உடலை விட்டு உயிர் வந்து வேகமா வெளியேறுது. ஃபோர்ஸ்டு. உடலோடு இரண்டரை கலந்து இருக்கிறது, பட்டான்னு ஓடுது. ஃபோர்ஸ்டு டெத். அது கொஞ்சம் வீரியம் அதிகமா இருக்கும். வித் பெயின். அது உடலை விட்டு பிரியும் போது ரொம்ப பெயின்ஃபுல் கணத்துல. அப்போ அதை வந்து வாண்டரிங் சோல் என்று சொல்லுவாங்க. அலையும் ஆன்மா. ஏன்னா சாந்தி அடையில, அது வேகமா இறந்துருக்கு. ஆகவே அது அலை. அதுதான் சிலருடைய உடல்ல போய் கலந்துட்டு அதை பேய்ன்னு சொல்லுவோம். சரி. இன்னொன்னு இயற்கை மரணம். 90 வயசு 95 வயசு ஆகி உடல் உறுப்புகள்லாம் இதாகி இறக்குறாங்க இல்லையா? அந்த மரணத்துல ஆன்மாவின் நிலை என்ன? அப்புறம் ஒரு தவயோகி, அவன் உண்மையை உணர்ந்து அவனும் உடலை விட்டு போறானே, அந்த ஆன்மாவின் நிலை என்ன? இதெல்லாம் அந்த காலத்துல ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. பூமியை ஒட்டி இயங்கக்கூடிய ஆன்மா, கொஞ்சம் பூமிக்கு மேல, ரொம்பையும் மேல சந்திர மண்டலம் எல்லாம் உயர்ந்து போகக்கூடிய ஆன்மான்னு பேசியிருக்காங்க. இப்ப அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உன்னத ஆன்மாக்கள், அந்த ஆன்மாவும் வான்காந்த களத்துல இருக்கு. அப்ப ஆன்மாவை பற்றி நிறைய பேசலாம். ஆனா நாம வந்து அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நோக்கம் அடிபட்டு போயிடும். எப்பவுமே கற்றுக்கொள்ளணும் கற்றுக்கொள்ளணும் இருக்கிற வரைக்கும் உணர்வது தடைபடும். அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும். எனக்கு அது தெரியும், இது தெரியும், ஆன்மாவை பற்றி மரணத்துக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு உயிரோடு இருக்கதான் சொல்லுவான். எங்க ஐயா அந்த காலத்துல சொல்லுவார், மலையாளத்துல சொல்லுவார், பண்டும் செத்தாதானே தெரியும். பண்டுனா முன்னாடியே ஒருக்க இறந்துட்டு வந்திருந்தா ஆன்மா எங்க போச்சுன்னு சொல்ல முடியும். இன்னும் எனக்கு இறப்பை பற்றியே ஒன்றும் தெரியாத போது இறந்த பின்
ஆகவே அது வீண் விவாதம். நான் உங்களுக்குலாம் ஒண்ணு கேட்டுக்கொள்வேன். நீங்க அதுக்கு நேரத்த ஒதுக்காது. இல்ல சார் நான் அந்த புத்தகத்துல படிச்சேன். அமெரிக்கால உள்ளவன் அப்படி ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். ஃபோட்டோ எடுத்து போட்டு எவ்ரிதிங் இஸ் ஓகே. நீங்க அந்த மாரி கற்பதற்கு அதிகம் முக்கியத்துவம் குடுத்தீங்கன்னா, உணர்வு தடைபடும். சின்ன வயசுல கற்றுக்கொள்வது தொழில் கல்வி. அறிவு கல்வி அல்ல. அது அறிவியல் அல்ல. அது விண்ணியல். அதுதான் வள்ளுவர் சொல்லும்போது, "கற்றதனால் ஆய பயனன்கொள்." படிக்க வேண்டாம்னு சொல்றார். அதனால என்ன பயன்? "வாலறிவன் நற்றாள் தொழாரிடின்." வாலறிவுன்னா முழுமையான அறிவு. உற்றறிவு. வால் அறிவன். அந்த முழுமையான அறிவை பெற்றவனை நீ குருவாக ஏற்றுக்கொண்டு, அவர் சொல்லக்கூடிய யோக நெறி நின்று, அவர் விளக்கக்கூடிய ஆன்ம நெறியை புரிந்து கொண்டு வாழ்வாயானால், அது உனக்கு மேன்மையை தரும். அதனால ஒரு அளவுக்கு மேல நிறைய படிக்க வேண்டாம்னு நான் சொல்லுவேன். நிறைய படித்த மேதாவி எனக்கு தெரியும். சில நேரத்துல அவங்ககிட்ட நம்ம பேச ஆரம்பிக்கவோ, அல்லது அவரு பேசினாலேயோ, நம்மால அவங்க கூட பேச முடியாது. பேசக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு நாலேட்ஜ். அத்தனையும் கற்று பெற்ற அறிவு. அத வச்சுட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு பேசுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ ஃபார்ம் ஆயிடும். அதனால படிக்கிறத அவசியத்துக்காக ஒரு தொழிலுக்காக படிக்கிறோம். சில விஷயங்கள அப்டேட் பண்ணணும். ஆனா அறிவு முழுமை அடைவதற்கு படிக்கவே கூடாது. இன்னும் சொன்னா, அந்த படித்திலிருந்து விடுபடணும்னு சொல்றாரு ஜெய் கிருஷ்ணமூர்த்தி. அறிந்ததினின்றும் விடுதலை. நீ என்னென்ன தெரிஞ்சு வச்சிருக்கியோ, அத்தனையிலிருந்து நீ விடுபடணும். நீ தெரிஞ்சு வச்சிருக்கிறதெல்லாம் சிந்தனை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து சிந்திச்சுட்டே இருந்தீங்கன்னு சொன்னா, என்று உணர்வது? சிந்தை ஒரு காலத்துல அடங்கணும். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. எப்போ சிவானந்தம் பொங்கும்? சிந்தை அடங்கணும். எப்போ சிந்தை அடங்கும்? சிந்திப்பது குறைக்கணும், விடணும். எண்ணம் வேற, எண்ணுதல் வேற. எண்ணம் தானா வரும். ஆனா அந்த எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு நாம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் பாருங்க. எண்ணுதல், திங்கிங், அது ஒரு கட்டத்தில் நிற்கும். ஆகவே விவாதத்துக்குரிய சிற்றறிவுக்கு எட்டாத விஷயங்களை நாம எடுத்து அலசுவதை நிறுத்திவிட்டு, உயிரோடு இருக்கும்போது நான் எப்படி இருக்கிறேன்? என்னுடைய ஆன்மாவை உணர முடியுதா? ஆன்மான்னு சொன்னா நுண் இயக்க உணர்வு. உடலுக்குள்ள நுண் இயக்கங்கள் இருக்கு. அதான் ஆன்மா. அப்ப அதை உணர வேண்டுமானால் ம், கற்றலிருந்து விடுபட்டுதான் ஆகணும். சிந்தனை குறையத்தானே வேணும். மட்டுமா மனதை பற்றி படிக்கணும். நூல்களையும் வேதாந்தங்களையும் சித்தாந்தங்களையும் படிக்கிறதை விட்டுட்டு என் மனசு எப்படி இருக்கு? நான் பொதுவா அடிக்கடி சொல்லுவேங்க, உலகத்துல நிறைய வேத புத்தகங்கள் இருக்கு. எல்லா மதங்களையும் இருக்கு. வேத நூல்கள்னா அதுக்கு அவ்வளவு மதிப்பு. ஆனா அந்த மனம் என்ற புத்தகம் இருக்கே, அதுக்கு இணையான வேத நூல் உலகத்துல இல்லவே இல்லை. இது என்னுடைய உணர்வுனாலையும் அனுபவத்தினாலையும் எனக்கு நான் எடுத்துக்கொண்ட முடிவு. உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். இது என்னுடைய முடிவு, கருத்து. என்னை பொறுத்தளவுல என் மனதிற்கு இணையான ஒரு வேத நூலை நான் எங்கும் பார்க்க முடியாது. ஆகவே தான் வள்ளுவரும் அதை அழுத்தமா சொல்றேன். எனக்கு வள்ளுவர் வந்துங்க பெரிய துணை. எனக்கு ஏதாவது ஒரு கருத்து உணர்வுல வரும்போது, ஆமாடா ராதாகிருஷ்ணா, இதோ நான் ஒரு பாடல்ல உனக்கு நான் சாட்சி சொல்றேன்னு வள்ளுவர் வந்து நிற்பாரு. அவர் ஒரு ஊழ் என்ற அதிகாரத்துல ஒரு பாடல் சொல்றார். ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது முயல்பவர். யாரு விடாம சோம்பேறித்தனம் மைண்டு ஊழ்னா பழவினை. நான் எனக்கு என் மனசுல என்னென்ன பழவினை இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. அந்த பழவினை என்பது கருமையத்துல பதிவாக்கக்கூடிய வினைகள். நான் அதை படிக்கணும். நான் எந்த அளவுக்கு கோவக்காரன், எனக்கு கோவம் வந்துன்னா நான் எப்படி ரியாக்ட் பண்றேன், என் வார்த்தைகள் எப்படி இருக்கு, என் முகம் எப்படி மாறுது, என் மனம், எனக்கு பொறாமை வந்தா நான் எப்படி இருக்கிறேன், எந்த அளவுக்கு எனக்கு பொறாமையோட கூட தன்மை இருக்கு, அது யாரை பார்த்தா எனக்கு பொறாமை வருது, அந்த பொறாமையினால எனக்கு பேராசை வருது, அது நடக்காத போது கோபம் வருது, கவலை வருது.
அப்படின்னு அந்த மனதினுடைய பதிவுகளையும் போக்குகளையும் செயல்பாடுகளையும் எல்லாம் உற்று உற்று நோக்கி, இதுதான் நான். முதல் கட்டம் இந்த மனம்தான் நான் கண்டுபிடிக்கிறேன். ஆனா ஞானிகள் சொல்லியிருக்காங்களே, இல்லப்பா இது உன்னுடைய குணம், நீ அல்ல. நீ பல பிறவி தொடர்ல பெற்ற அனுபவங்கள் குணமாக தன்மையாக இப்ப வெளிப்படுது. ஆனா நீ குணம் அல்ல, நீ குணாதி தான், நிர்குணாதி. நீ யாரு? நிர்குணாதி. உனக்கு எந்த குணமும் கிடையாது. நீ சுத்த உணர்வுன்னு சொல்லுவாங்க. ஐயோ எனக்கு அதை உணர முடியலையேன்னு ஏங்கணும் ஒரு கட்டத்துல. அப்புறம் ஆராய்ச்சி பண்றோம், தத்துவனை பண்றோம். ஏன் கோபம் வருது? கோபப்படாம இருக்குது நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்படிலாம் சொல்லி எப்படி சமாதானம் அடைவது? இப்படிலாம் தற்சோதனை செய்து தியானத்துல அது கடந்து போகிற போது அங்க அன்னைக்கு கூட நான் ஒரு சபையில சொன்னேன். அதாவது உடலெடுத்து வாழ்ந்தோம், எத்தனையோ உடலெடுத்து வாழ்ந்தோம் பாருங்க. அந்த காலத்துல எல்லாம் இது வரைக்கும் கூட பொதுவா மனிதன் செய்த செயல்கள் அனைத்துமே உணர்ச்சி வயப்பட்டு செய்தது. அது கோபமா இருந்தாலும் சரி, பாசமா இருந்தாலும் சரி, அது அன்பு அல்ல, பாசமா இருந்தாலும் சரி, எல்லாமே உணர்ச்சி வயப்பட்ட பேச்சு, உணர்ச்சி வயப்பட்ட செயல். அப்ப அதனால வந்த பதிவு உணர்ச்சியினால வந்த பதிவு. அப்ப உணர்ச்சினா என்ன? அந்த பீட்டா வேவ் வினாடிக்கு 14 சுற்றுக்கு மேல 40 வரைக்கும் இயக்கம் இருக்கு பாருங்க. மனோ இயக்க வேகம், உணர்ச்சி வேகம், அதுல செய்த பதிவுகள் தான் ஆன்மாவுடைய கருமையத்தில் இருக்கு. 16 சுற்றுக்கு மேல. அப்படியானால் நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். வினாடிக்கு 13, 12, 11 குறையுது இல்லையா? அது என்னன்னு சொல்றோம்? ஆல்பா ஸ்டேட்னு சொல்றோம். 16க்கு மேல பீட்டா, 14க்கு மேல ஆல்பா. ஆல்பா என்ற அமைதியான இயக்கத்தோடு கூடிய செயலை பண்ணி என்ன அனுபவம் பெற்றுக்கொண்டு கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்லை. ஆனா இப்ப நாம பெற்றிருப்போம். ஏன்னா நம்ம தவம் பண்றோம், நம்மளே சொல்றது. சாதாரண மனோநிலையில ஆன்மாவில் இருக்கிற பதிவு என்ன கர்ம பதிவுன்னா உணர்ச்சி மயத்தில் செய்த செயலுடைய அந்த கர்மாவின் பதிவு தான் இருக்கு. ஆனா இப்ப நல்ல தியானம் பண்ணி தற்சோதனை பண்ணி நடக்கிறது நடக்கட்டும், பழைய செயலுடைய விளைவு நடக்குது, பரவாயில்ல, நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு அமைதி அடைகிறோம் பாருங்க. அந்த அமைதிக்குள்ள போக போக கர்மா நம்மளை ஒண்ணுமே செய்யாது. கர்மா இருக்கும், நம்மளை பாதிக்க. இப்ப நீங்க எந்த ஆன்மாக்குள்ள நுழைவீங்க? கருமையத்துல பதிவுன்னு சொன்னோம். அதே கருமையத்துல பதிவில்லாத ஒரு பகுதி இருக்கு, லேட்டன்ட்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள நுழையும். அதுக்குள்ள நுழையும் போதுதான் சுத்த ஆன்மானா என்ன, சுத்த உணர்வு, பியூர் கான்சியஸ் ஸ்டேட்னா என்னங்கிறது அங்க அனுபவத்துக்கு வரும். அது அனுபவத்துக்கு வரும்போதுதான் நான் ஜீவான்மா அல்ல, பரமாத்மா, ஒரு உணர்வு தட்டு. இப்படி இது ஒரு ஆன்மீகம், ஒரு ரகசியம்னு போட்டிருக்காரு. ஆன்மீக ரகசியம் இல்லை, ஆன்மாதான் ரகசியம். ஆன்மீகம் என்பது அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதற்குரிய பயிற்சிகளும் விளக்கங்களும். அது எப்படி ரகசியமா இருக்கும்? தலைப்பு தப்பல்ல, ஒரு அர்த்தத்தோடு போட்டிருக்காங்க. ஆன்மாவின் ரகசியம், ஆன்மீகத்தின் ரகசியம் என்ன? ஆன்மீகம் என்பது ஆன்மாவை பற்றிய கோட்பாடு. ஆன்மானா என்னான்னு விளக்கமும் அதை உணர்வதற்குரிய பயிற்சிகளையும் சொல்லக்கூடிய ஒரு கதைக்கு பேரு ஆன்மீக கலை அல்லது ஆன்மீக அறிவு, த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அப்படிலாம் சொல்லலாம். இருக்கட்டும், மேற்கொண்டு அதை பற்றி ஒன்றும் ஆன்மா பற்றி பெருசா பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அது ஒரு உணர்வு, ஒரு தெய்வீக உணர்வு. பரமான்மா அது ஒரு தெய்வீக உணர்வு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா ரகசியத்தை பற்றி ஆக்சுவலி நீங்க ரகசியத்துக்குள்ள போக 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 என்னன்னு தெரியுமா? அப்படி ஒண்ணு இல்லைன்னே ஆயிடும். பாருங்க, சுத்த வெளியே போயிட்டீங்கன்னா அது அனாத்மான்ட்டமே, அனாதின்றமே, ஆத்மா இல்லைன்ட்டமே. அப்ப இல்லாத ஒன்றை பற்றி என்ன பேசுறது இருக்கு சொல்லுங்க. அதான் வீண் விவாதம் சொன்னேன். இல்லாத ஒன்றை, சொல்லடா ஒன்றை சொல்வது எப்படி? இத மகிழ்ச்சி ஒரு பாடத்தை சொல்றாரு.
அதாவது மெய்ப்பொருளை பற்றி அறிய போனார் எல்லாம், சுத்தொழினா என்னன்னு அறிய போனார் எல்லாம் ஆதியாம் நிலை அடைந்தார், சமாதி ஆனாங்க. அறிவு அங்கு ஏது அறிவதற்கு? பாருங்க, அழகான பாடல். அறிவு அங்கு அடங்கிருச்சு, அறிவு அங்கு ஏது அறிவதற்கு? ஆகவே அது அறிய முடியாத ஒன்று, இல்லைன்னு சொல்ல முடியாது, அறிய முடியாத ஒன்று. ஆயினும் ஒருவாறு யூகித்து சொல்வேன். மகிழ்ச்சி ரொம்ப பணிவோடு சொல்றார். ஆயினும் ஒருவாறு யூகித்து சொல்லுவேன். அது சரியாக அமையும் பட்சத்தில் அது எனது ஆறாவது அறிவின் முழுமை. தவறாக இருக்குமானால் அது என் மனதின் கற்பனை. பாருங்க வார்த்தைகள். நான் கிட்ட உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கேன் சாமிஜி தான் அன்னைக்கு மேடையில் சொல்லும் போது. கரெக்டா? அப்புறம்தான் ஒரு கட்டத்துல, அநேகமா அது 2006 மகிழ்ச்சி உடலை விட்டாங்க. அது 2005 மைய பகுதின்னு நினைக்கிறேன். அப்போ மகிழ்ச்சி பேராசிரியர் கருத்தரங்குன்னு ஒரு கருத்தரங்கு ஏற்பாடு பண்ணாங்க. பேராசிரியர்லாம் கூப்பிட்டு ஒரு கருத்தரங்கு. அதுல மார்னிங் செக்ஷன் மகிழ்ச்சி வரல. அப்ப மகிழ்ச்சி பொதுவா அவர் வராத போது அவருடைய இருப்பிடத்தை நிரப்புவதற்கு யாரை கூப்பிடுவாங்கன்னு தெரியுமா? நம்ம மதிப்பூர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள், த தேர்ட் ராமானுஜம், அவரை கூப்பிடுவாங்க. அன்னைக்கு அவர் வந்தார். மேடையில் நிற்கிறாரு, கீழே எல்லாம் பேராசிரியர்கள், பழம்பெருச்சாளிகள். பேராசிரியர்கள்னா யாரு? பழம்பெருச்சாளிகள். இவர் மேடையில இருந்து மகிழ்ச்சி சொன்னதாக ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கார். அந்த அனாத்மாவை பற்றி ஒரு கருத்து சொல்றார். அந்த அடக்கத்தை பற்றி அங்கேயும் இயக்கம் இருப்பதாக அழகரையா வாயிலிருந்து அங்கேயும் இயக்கம் இருக்கு அப்படின்னு கொண்டு வர்றாரு. அப்போ பேராசிரியர் விடுவாங்களா? அது எப்படி இருக்கும்? சிவம் என்றாலே அடக்கம் தானே, அது எப்படி இயக்கமாகும்? உலகாலம் சாமிஜி அப்படி சொல்லலையே. வள்ளலாருக்கு நடந்த நிகழ்ச்சி. ராமலிங்க வள்ளலார் சுவாமிகள் 5ஆம் திருமுறை வரைக்கும் ஸ்தல புராணங்கள்லாம் பாடினவர். திடீர்னு 6ஆம் திருமுறையில் வரும்போது 5 திருமுறை எடிச்சிருங்க, அது வெறும் கற்பனைன்னு சொன்னார்ல. மக்கள் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சுதா? இல்லை. கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை, கட்டி விட்டேன் என்று புலம்பனார் பாருங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு ஸ்டேட் அன்னைக்கு மேடையில நடக்கு. அழகர் ஐயா பணிவோடு பேசுற. இல்லைங்க, இப்ப 4 நாளா மகிழ்ச்சியா தான் எனக்கு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஆங்கிலத்துல கினமெட்டிக் குயரிங் மோஷன் என்றெல்லாம் வார்த்தை சொல்றாரு. அங்க ஏதோ ஒரு இயக்கம் இருக்குதா சொல்ற மாதிரி இருக்கு. ஏதோ 2 பேரை எனக்கு ஞாபகம் இல்லை, வயசுல மூத்தவங்க. அவங்க ரொம்ப சத்தமா பேசுற உடனே அழகர் ஐயாவால் அங்க நிக்க முடியல. சரி, நமக்கு எதுக்கு இந்த பம்புட்டு நைஸா போயிட்டாரு. ஓகே, இது மார்னிங் செக்ஷன். அப்புறம் ஈவினிங் செக்ஷன் ஒரு 4:30 மணிக்கு மகிழ்ச்சியே மேடைக்கு வந்தார். எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, நான் மகிழ்ச்சியை பலமுறை நேரடியா அவருக்கு அருகாமையில் இருந்திருக்கிறேன். அவரும் ஒரு 3-4 முறை என்னுடைய இல்லத்துல ஒவ்வொரு முறையும் 3 நாள் 4 நாள் இருந்திருக்காங்க. ஆனா ஒரு தடவை கூட நான் மகிழ்ச்சி முன்னாடி போய் நின்று ஒரு கேள்வின்னு கேட்டதில்லை. ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் பவியம். கேட்டதை ஒதுக்கிறோம். பலர் கேட்பாங்க, சொல்ல நானும் கேட்டேன். ஆனால் அன்றைய மாலை பொழுது மகிழ்ச்சி மேடையில் இருக்கும்போது அவர் எப்பவும் போல அழகர் ஐயா பக்கத்துல கூப்பிட்டு வலது பக்கம் உட்கார வச்சாரு. மகிழ்ச்சி ஒரு பொதுவா ஏதோ பேசினாரு. நான் முதல்ல எந்திக்கிறேன். என்னப்பா நாருடுகாரரே அப்படின்னாரு. மகிழ்ச்சி, ஒரு சந்தேகம். சிவநிலை அடக்கமா இயக்கமா? இந்த காலை இப்படி ஒரு விவாதம் வந்தது. அழகையா பக்கத்துல இருக்காரு. ஒரு குழப்பத்துல போயிடுச்சு. உன்ன மகிழ்ச்சி புரிஞ்சு போச்சு, இவன் என்ன கேட்கறான், இவர் என்ன சொல்லியிருப்பார். அப்ப அவரு பாருங்க, முதல் முறையா அவருடைய உண்மையான ஒரு சீடர் கேள்வி கேட்கலாம், பதில் சொல்லல, சமாளிக்கிறார். அவருடைய வார்த்தைகளை கொண்டு சமாளிக்கிறார். சமாளிச்சுட்டு அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வேற மேட்ரு போயிட்டார். எனக்கு சங்கடம். என் வாழ்க்கையில இத்தனை ஆண்டு காலம் இவரோடு பயணிச்சுட்டு இருக்கிறேன். அவருடைய காலடிகளை வீட்லயும் சரி சங்கத்திலையும் உட்கார்ந்து இருக்கிறேன். கேள்வியை கேட்டதில்லை. முதல் முறையா கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்லாம அப்படி பண்றாருன்னு ஒரு சங்கடம். சரி போட்டோம், அப்படி முடிஞ்சு போச்சு. 6 மணி எல்லாம் போயிட்டாங்க. அப்போ சபை விட்டு வெளியில வரும்போது
டாக்டர் என் ஏ பெருமாள், உங்க எல்லாருக்கும் தெரியும், அங்க மிஷன் டைரக்டர். அவரும் எங்க ஊருக்காரரு, ரொம்ப அன்பானவரும். அவர்கிட்ட பேசினேன். சாமி, சாமிஜி இப்படி சரியா சொல்லாம விட்டுட்டாரு, எனக்கு சங்கடமா இருக்கு. விடு ராதாகிருஷ்ணா, நம்ம நைட்டு ஒரு 8 மணிக்கு மேல மேல போகலாம், சாமிஜியை சந்திப்போம். ஏதாவது பெரிய சபை அப்பவும் சொல்லி காலையில அழகுக்கு வந்த மாதிரி ஏதாவது விவாதங்கள்லாம் வந்துடக்கூடாது, சலசலப்பு வந்துடக்கூடாது, நம்ம மேல போகலாம். சரி, ஒரு 7:30 8 மணிக்கு மேல என் ஏ பெருமாள், டி.கே. சுப்பிரமணியம் அவர்கள், நான், இன்னும் ஒரு 2 3 பேர் உண்டு, எல்லாம் மேல போகணும். போய் சாமிஜி கும்பிட்டோட எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரூட் சலாடு கொடுத்துட்டு, சாமிஜி புரிஞ்சு போச்சு, இவன் ஏன் அவரு உணர்வாளர் இல்லையா, இவர் ஏன் வந்திருக்கான் அப்படின்ட்டு தெரிஞ்சு போச்சு. சரி சொல்லப்பான்னு சாமிஜி இப்படி சாயங்காலம் கொண்ட ஒரு கேள்வி கேட்டேன், நீங்க எனக்கு பதில் சரியா சொல்லலையே. ஆமாப்பா, அது சொல்ல முடியாத ஒன்று. ஆனால் ஒண்ணு சொல்லு உன்கிட்ட. அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா சொன்ன, நீ அறிவாளி, ஒரு நாள் நீ அதை உணர்ந்து அறிவாய். அன்னைக்குதான் அந்த கருத்து உன் கருத்து. அது வரைக்கும் அது கருத்துங்கிறது அது தகராறுக்குரிய கருத்து தான் அப்படின்ற. அப்போ பதில் சொல்லவே, ஏன்னா அது சொல்ல முடியாத ஒண்ணு. அப்புறம் அப்படியே காலம் போச்சுது, மகிழ்ச்சியும் போயிட்டாரு. என் சிந்தனைக்கு ஒரு நாள் இது எட்டிச்சு. இப்ப கூட அண்மையில நான் பல இடங்கள் அதை சொல்லுவேன். நேற்று கூட அங்க மதன் சபை, அங்க ஆனந்த யோகா ஆனந்த யோகா நிலையத்துல மக்கள்கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தை சொன்ன ஞாபகம். இயக்கம் வேற, அடக்கம் வேற, இயக்கம் வேற. மூணாவது சொல்லுங்க, இறுக்கம். அடக்கம், இயக்கம், இறுக்கம். இந்த இறுக்கம் என்பது அடக்கமாக இருக்கக்கூடிய சுத்த வெளியில அது தன்னை இறுக்கம், தனக்குள்ளே இருக்கும், அது இயக்கம் அல்ல. ஆகவே சுத்த வெளியில இயக்கம் இல்லை, இறுக்கம் இருக்கு, தனக்குள்ளேயே இறுகி அதிருது. அது எதை கொண்டு மெஷர் பண்ண முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆகவே ஆனா உணர முடியும். தியானத்தின் உச்சத்துக்கு போகும்போது அக அதிர்வு உணர்வை உணர முடியும். இதுதான் மாதிரி சொல்லியிருக்காங்க. கினமெட்டிக் குயிரிங், தனக்குள்ளேயே அதிர்ந்து கொண்டிருக்கிற. அப்ப அது வெளியில எப்படி தெரியும்? அது இயக்கம் இல்லை. இயக்கம் என்றால் இடம் விட்டு இடம் பெயரும். ஃபோர்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். வேகத்தோட இயக்கம், வேக இயக்கம். ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் பெயரும். ஆனா சுத்தவெளி இடம் விட்டு இடம் பெயர்வது இல்லை. இடம் ஒரே இடம் தானே, எப்படி இடம் விட்டு இடம் பெயர முடியும்? ஆனா அந்த இடத்துக்குள்ளாக ஒரு தன் இறுக்கம், தனக்குள்ளே ஒரு இறுக்கம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மானசீகமா மகிழ்ச்சி சொன்னேன். மகிழ்ச்சி ஐயா, நான் உணர்ந்துட்டேன். இந்த தன் இறுக்கத்தினால்தான் பாருங்க, நான் ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கிற நாம முழிக்கிறோம். காலை 4 மணி 5 மணி ஒழிக்கிறோம்னா தன் இறுக்கம். தன் இறுக்கத்தினால் என்னுடைய அதிர்வு ஒரு உணர்வை கொடுக்குது. 5 மணிக்கு எந்திக்கணும் நேற்று நினைச்சிருக்கியாப்பா, எந்திரிச்சிருங்குது. அப்ப மகிழ்ச்சி ஒரு நன்றி சொன்னேன். நீங்க சொன்னது கற்பனை அல்ல, 6வது அறிவின் முழுமை நிலை. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரோம்னா, சுத்த வெளியில இயக்கம் இல்லாதனால அது ஆன்மாவல்ல, அது அனாத்மா. அந்த அனாத்மா என்ற தன்னிருக்கம், அடக்கத்தோடு கூடிய தன்னிருக்கம் வெளிப்படுகிற போது இயக்கம், அது பரமான்மா. பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கும். அது உடலை எல்லை கட்டி இயங்கும் போது ஜீவான்மா. சிற்று இயக்க களம் என்று சொல்வது. சிறிய இயக்க களம் பிரபஞ்சம், பெரிய இயக்க களம் பேர் இயக்க களம், சக்தி களம். அது அடக்க களம், சிவகளம். ஆனா அந்த அடக்கத்துல தன்னியக்கம் இருந்து கொண்டே இருக்கும். இப்படிலாம் நிறைய சமாச்சாரங்கள் இருக்கு. இதுல உங்கள எத்தனை பேர் இந்த நுணுகி ஆராயக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்று இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். இப்ப கூட மதனுக்கு பார்க்கும்போது தான் சொன்னேன், முதல்ல தகுதி வேணும், பக்குவம். ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை பக்குவப்படுத்தணும். பக்குவம்னா என்ன சார்ன்னு கேட்டீங்கன்னா, பக்குவம் ஆயிட்டோங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா சமாதானம். எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் சமாதானம் இழக்காத ஒரு மனசு இருக்கு பாருங்க, சமநிலைன்னு சொல்றோம். ஸ்டேட் ஆஃப் ஈக்லிபிரியம், சமநிலை.
தன்னுடைய சமநிலை இழக்காத நிலை யாருக்கு மனசுல வருதோ அவங்க பக்குவம் ஆயிட்டாங்க. மெச்சூர்டு மைண்ட் சொல்லுவோம். அவங்களால் மட்டும்தான் இந்த நுண் இயக்க ஆய்வு செய்ய முடியும். மறைபொருளை பற்றி புரிந்து கொள்ள முடியும். அது வரைக்கும் கற்பனையில இறைவனுக்கு உருவம் உண்டு, பெயர் உண்டு, அந்த இறைவன் இந்த இறைவன் நிறைய கடவுள்கள். அப்படிலாம் இல்லை. பக்குவம் வேணும். இந்த அந்த மனப்பக்குவம் சமாதானம் வந்தாதான் சிந்திக்கிற வல்லமை வரும். மனதுல சமநிலை இல்லை, சமானம் இல்லை, அப்பப்போ சுகம் துக்கம்னு மாறி மாறி போனா நம்மளால சிந்திக்க முடியாது. அந்த மலரே மலரே நீயார் என்ற பாடல்ல கூட நீங்க கவனிச்சிருக்கலாம். மலரே நீ யாருன்னு மகிழ்ச்சி கேட்கிறார். அது சொல்லுது, மலரே நீ யார் என கேட்டாய். என்னை பார்த்து, மலரே நீ யார் என கேட்டாய், மறைபொருளான தெய்வமே நான். நான் தோற்றத்துல மலர், உணர்ந்தேன்னா நான் இறைவன். சிலரே அறிவார் இவ்வுண்மை, சிந்தனை செய்ய வல்லவர்கள்னு போட்டார் மகிழ்ச்சி. அதுவும் பலரே அறிவார்னு போடல, சிலரே அறிவார். ஏன் சிலர்? சிலர் தான் சிந்தனை செய்யறாங்க, சமானம் அடைஞ்சிருக்காங்க. இந்த சிலருங்கிற வார்த்தை நிறைய இன்னொரு இடத்துல வருது. அது சாமிஜியை தாக்கி இருக்கு. சிலரே அறிவார் இவ்வுண்மை, சிந்தனை செய்ய வல்லவர்கள் போட்டார் இல்லையா, அங்க வள்ளுவர் தாக்குறாரு வேதாத்திரி மகிழ்ச்சிய. அவர் ஒரு குரல்ல சொல்றாரு, இலர் பலராவதற்கு காரணம் சிலர் நோற்றார் பலர் நோலாதார். எவ்வளவு அழகான குரல். இலர் பலராவது காரணம். இலர்னா என்ன? வறுமைன்னு வச்சுக்கிட்டுங்களேன். அறிவு வறுமை, பொருள் வறுமை. இலர் பொருளும் இல்லை அருளும் இல்லை. சிலர்கிட்ட பொருள் இருக்கும் அருள் இருக்காது, அவங்களும் இலர். பொருள் இருந்து அருள் இல்லைன்னா அவன்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். கோடி கோடி இருந்தாலும் சரி, அவனுக்கு அருள் இல்லை என்றால் அவனும் அருள் வறுமையில இருக்கான். அப்படி இலர். இலர் பலர். இந்த உலகத்துல இலர் பலர். காரணம் சிலர் நோற்றார். நோற்றார் என்ன? தவம் செய்யறது, தத்துவம் செய்வது, சிந்திக்கிறது, குருக்கு நல்ல சீடனாக அமைவது. சிலர் நோற்றார் பலர் நோலாதார். அப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு தெரியுமா? அந்த சிலராக நீங்களும் நானும் ஏன் இருக்கக்கூடாது? இருந்து நல்ல தவம், தத்துவம் செய்து, சமாதானம், அந்த சமாதத்தோடு ஆழ்ந்து தவம் செய்து செய்து வர 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 நுண் இயக்க உணர்வு வரும். அதை நுண்மான் நுழைபுலன் என்று வள்ளுவர் சொல்வார். நுண்மா நுழை புலன். நுணுகி நின்று மாட்சிமையோடு பெனிட்ரேஷன் சொல்லுவாங்க, நுழை புலன். அப்படி ஒரு புலன் உருவாகும். அது மெய்வாய் கண்முக்கு செவி என்றது. நுணுகி மான் மாட்சிமை பொருந்து ஊடுருவி சென்று அறியக்கூடிய புலனை நீ பெற வேண்டும். அதான் நுண்ணியக்க உணர்வு. அதெல்லாம் வரணுமானா மனம் அப்படி சமானமா இருக்கு. பணம் இருக்கோ இல்லையோ, மத்தியானம் சாப்பிட்டோமோ சாப்பிட்டோ, சமானமா இருக்கிறேன். இந்த அளவுக்கு உங்களில் யார் வைராக்கியத்தோடு, விவேக புத்தியோடு, முழு விருப்பத்தோடு குருக்கு சரணாகதி அடைந்து, குரு நல்ல பற்றுக்கோணம் அடைந்து நீங்க அது முழு ஈடுபாடோடு வரீங்களோ, நீங்க சிந்திக்க வல்லவராவீர்கள். நீங்க சிந்திக்கும் போது இந்த ரகசியம், ஆன்ம ரகசியம், அது வேற ஒண்ணுல பரம் ரகசியம், பரம ரகசியம் தானா தெரிஞ்சு போயிடும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க